தமிழகத்தில் வந்து பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு அறிவிக்கை சமீபத்தில் விட்டாங்க. என்னென்னா, இந்த இந்த பள்ளி கல்வி ஆண்டு இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளேயே வந்து மாணவர் சேர்க்கையை துரிதப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வந்து மாணவர்களை சேர்க்கிறதா ஒரு இலக்கு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்கள் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. எப்படி எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 அரசு பள்ளிகள் இருக்குது, 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகள், கிட்டத்தட்ட ஒரு 46,000 பள்ளிகள். இந்த 46,000 பள்ளியில் வந்து 1,00,000 பேர் சேர்த்ததாக வந்து ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கணக்கு உண்மை இல்லைன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களே வந்து சில சொல்கிறாங்க. அவர் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் ஒரு வந்து செவிமட்டு சொல்லி தான் சொல்கிறாங்க, இது பொய் தாங்க, நாங்களே வீடு வீடாக தான் போய் பார்த்தபோது மாணவர்கள் சேர்க்கை வந்து ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், பக்கத்தில் இருக்க தனியார் பள்ளியில் இருக்க எல்கேஜி யூகேஜி மாணவர்களை பார்த்து என்ன லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் கணக்கில் கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நகர்ப்புறங்களில் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து நகர்ப்புறத்தை விட்டு கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லாமல் மாணவர்கள் வந்து அரசு பள்ளியை நோக்கி நாடுகிறார்கள். நாடும்போது அங்கும் பெற்றோர்களுக்கு சில குறைகள் இருப்பதால் சில தயக்கங்கள் இருப்பதாகவும் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அது காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அவரோட அடிப்படையான விஷயமா இருக்கக்கூடிய ஒரு பள்ளியோட கழிப்பறை, விளையாட்டு மைதானம், அதோடைய கட்டமைப்பு, கட்டடத்தோட கட்டமைப்பு, இந்த அமைப்பு எதுவுமே அரசு பள்ளியில் சிறப்பாக இல்லாதனால வந்து குழந்தைங்களை வந்து சேர்க்கறதுக்கே கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. இதெல்லாம் சரி பண்ணால் மாணவர்கள் சேர்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எல்லா விஷயத்திலையும் கணக்கு காட்ட வேண்டியது, கணக்கு காமிப்பதற்காக ஏதாவது ஒரு வேலை செய்யணும், அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடணும். அப்புறம் நாங்கள் தான் கல்வியிலேயே முதல் மாநிலம் அப்படின்னு, இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கணும். இதை தவிர கல்வித்துறையில் இவங்க வேறு என்ன செஞ்சுருக்காங்க நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு ஹெட்லைன்ஸ்லாம் என்ன எப்படி போட்டுட்ருக்காங்கன்னா, அந்த காலை உணவு திட்டத்தினால தான் வந்து அரசு பள்ளிகளில் வந்து மாணவர் சேர்க்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தது? இவங்க வந்து எதிர்த்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் காலை உணவு திட்டம். அந்த காலை உணவு திட்டத்தில் என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இருக்கணும், சத்தான உணவுகள் இருக்கணும் அப்படின்னு வரைக்கும் அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் பட்டியலிட்டப்பட்டிருந்தது பார்த்தோம். அதற்காக வந்து மத்திய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட நிதியை வந்து மாநிலங்களுக்கு ஒதுக்கும் என்பதையும் அவர்கள் சொல்லியிருந்ததையும் நம்ம பார்க்குறோம். அப்போ மத்திய அரசிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை இவர்கள் வாங்கி கொண்டு இதை தான் இவங்க தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இந்த திட்டத்தை இவங்க காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லா இடத்துலையும் இதை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இப்போ மோடி அவர்கள் கூட சொல்லும் பொழுது மத்திய அரசனுடைய திட்டத்தை எல்லாத்தையும் இவர்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவர் பொங்கி எழுந்து இன்றைக்கி ஸ்டாலின் அதுக்கு ரிப்ளைலாம் கொடுத்துருக்காரு, நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மை என்ன? இதுதானே உண்மை. இன்றைக்கி எங்கே வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கலாமே இதை. அப்போ இந்த காலை உணவு திட்டத்தினால தான் எல்லாமே நீங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த புகழ் யாருக்கு போய் சேரணும்? அது எப்படி இவங்களுக்கு கிரெடிட் ஆகும்? அதுவும் மத்திய அரசுக்கு தான் போய் சேரும். சரி, அப்படி நீங்கள் இந்த காலை உணவு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இருக்கக்கூடிய ஆசிரியர்களே சொல்கிறாங்க, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நாங்கள் இப்படி தான் கணக்கெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, போன தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு 10ஆம் வகுப்பு எக்ஸாம், கடந்த வருடம் 10ஆம் வகுப்பு எக்ஸாம், 12ஆம் வகுப்பு எக்ஸாம்லாம் தமிழ் மொழி எக்ஸாமுக்கே வந்து இத்தனை பேர் ஆப்சண்ட்டு, லாங்குவேஜுக்கெல்லாம் இவ்வளோ பேர் ஆப்சண்ட் அப்படிங்கிற செய்திலாம் வந்தோடனே அப்போ அன்பில் பொய்யாமொழி ஒரு விஷயம் சொன்னார். ஒரு நாள் வந்திருந்தா கூட போதும், அந்த பையனை வந்து எக்ஸாமுக்கு வந்து எழுத வைங்க, அட்டெண்டன்ஸ் இருக்கலாம் தேவையில்லை அப்படின்னார். அப்போ அதுக்கு பலத்த எதிர்ப்பு வரவுமே என்ன சொல்லிட்டாரு, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி அதை மாற்றி பேசின அந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால் அப்பயே என்ன பண்ணாங்க, அதுக்காக என்ன பண்ணாங்க, விரைவாகவே இன்னொரு எக்ஸாம் வச்சு அதுக்கு வந்து எல்லா மாணவர்களையும் நீங்கள் வந்து எழுத வைங்க, ஆப்சண்ட் ஆன மாணவர்கள்லாம் அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி எழுத வைக்கிற ஒரு வேலையை வந்து எல்லா ஸ்கூல் டீச்சருக்கும் கொடுத்தாங்க, ஒரு டாஸ்க். அப்போ அதே போல் இப்போ என்னடா டாஸ்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஆசிரியர்களுக்கு தான் வேலை. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆசிரியர்களுடைய கவலை என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் போதுமான அளவு ஆசிரியர் கிடையாது. அதை தவிர பள்ளிக்கூடத்தில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது, மாணவர்கள் கழிவறை உபயோகப்படுத்துறது கூட சரியான க்ளீன்லினஸ்ஸாக ஒன்று கிடையாது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரியான நாங்கள் கல்விக்காக இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம், இதை எல்லாத்தையும் நாங்கள் சரிப்படுத்துகிறோம். பல செய்திகள்லாம் வந்தது, நம்ம பார்த்துருப்போம். மரத்தடியில் ஸ்கூல் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க, அப்போ வந்து இடிஞ்சு விழுந்து மாணவர்களுக்கு அடிபட்டது, அதெல்லாம் நம்ம நிறைய எத்தனை செய்திகள் நம்ம பார்த்தோம்.
ஆனால் அப்போ ஒரு செய்தி விட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை உடனடியாக ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிடக்கூடாது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் நேரடியாக வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் டைரெக்டாக போய் ஆசிரியர்கள் வந்து சொல்லிடக்கூடாது, தலைமை ஆசிரியர்கள்லாம் அப்படின்னு ஒரு செய்தி, வாய்மொழி உத்தரவெல்லாம் போட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி போதை, அது இன்றைக்கி அரசு பள்ளியில் எந்த அளவுக்கு தலைவிரித்தாடுகிறதுன்னு பார்க்குறோம். அந்த பள்ளிக்கூடத்தையே மையமாக வச்சு கஞ்சா மற்ற போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். நம்ம கூட தலைமை ஆசிரியர் புலம்புல கூட நம்ம ஒரு செய்தியாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வந்து தேர்வு முடிஞ்சோடனே வகுப்பில் இருக்கக்கூடிய பெஞ்சுகளை எல்லாம் உடைத்து விட்டு போனால் எந்த அளவுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறதை பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து பேடுன்னு போடக்கூடாது அப்படின்ற உத்தரவெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்த விஷயங்கள் தான் எல்லாமே. பள்ளியில் உள்ளே புகுந்து ஆசிரியர்களை அடித்த கதைகளையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே இந்த தமிழகத்தில் நடந்த, இந்த பள்ளியில் நடந்தக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இவ்வளவும் இந்த அரசு பள்ளியில் நடந்த பிறகு எந்த அளவுக்கு வந்து மாணவர்களை வந்து கொண்டு வந்து சேர்க்க பெற்றோர்கள் வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நீட்டை ரத்து செய்ய போகிறோம். ஏன்னா நீட்டு வந்து இங்கே இருக்கிற தமிழக மாணவர்களால் வந்து படித்து எழுதக்கூட முடியாத ஒரு விஷயம். அதானே நீட்டுக்கு எதிராக வைக்கக்கூடிய பிரச்சாரம். அப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள், போதுமான ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரு போதுமான கல்வியை கொடுக்காம ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சுருந்தீங்கன்னா அந்த மாணவர்கள் எப்படி நீட் தேர்வு எழுத முடியும்? நீட் தேர்வு விடுங்க, இந்த இன்ஜினியரிங் தேர்வு தான் எப்படி எழுதி அவர்கள் பாஸ் பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பதிலாக அடுத்த டீச்சரை இவர்கள் போடுவதே கிடையாது. அப்போ ஒரு சில பள்ளிக்கூடங்கள்லாம் வந்து தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர், இவ்வளோ மட்டும்தான் இருக்கக்கூடிய 5ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியை அந்த மாதிரி ஒரு அரசு பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா கிளாஸையும் அவங்க தான் ஹேண்டில் பண்ணணும். அப்போ எப்படி அந்த மாணவர்களுக்கு இவர்கள் படிப்பு சொல்லித்தர முடியும்? சில இடங்களில் இடப்பற்றார்களே ஒரே வகுப்பறையில் எல்லாரும் நடத்துகிறது, ஒரே பீரியடில் ஒரே இதில் எல்லாத்தையும் நடத்துறது. இந்த மாதிரி இன்றைக்கி இந்த திராவிட ஆட்சி வந்ததுக்கு பிறகு கல்வியினுடைய தரம் என்பது மிகவும் தாழ்ந்து போய் மாணவர்களுக்கு தமிழ் மொழியும் தெரியாது, ஆங்கில மொழியும் தெரியாது, அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து அதோடு இல்லாமல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் பாஸ், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போ தேர்வே வேண்டுமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளை எல்லாம். ஏன்னா பாருங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எந்த ஒரு தலைமை ஆசிரியரும் எந்த ஒரு ஆசிரியரும் மாணவர்களை ஒரு போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடியது தான் ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களுடைய வேலை. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வித்தியாசமான சம்பவம்லாம் நடந்தது. தலைமை ஆசிரியர் அந்த ஆசிரியர்களை கொண்டு இந்த திமுக கட்சியினர் நீட் தேர்வை உங்களால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி மாணவர்களை நீங்கள் எழுத முடியாது அப்படின்னு சொல்லி மாணவர்களை வந்து செயலற்றவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு வேலையையும் இவர்கள் தான் செய்தார்கள். அதே போல் இன்றைக்கி பல திட்டங்களை நாங்கள் கொண்டுறோம், நாங்கள் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம் ஸ்கூலில் அப்படின்னு சொல்கிறது முழுக்கவே இன்றைக்கி வந்து இவர்கள். ஏன்னா இன்னொன்று இதில் நம்ம பார்க்கணும், இப்போ இவ்வளோ பேர் சேர்ந்திருக்கிறார்கள்னு ஒரு சேர்க்கை நம்பர் கொடுத்தா தான் இன்றைக்கி சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதில் வந்து 10 பசங்க தான் இருக்காங்க, 20 பசங்க கணக்கு காமிச்சா அதனுடைய சாப்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணக்கினுடைய இது என்னாச்சு, கணக்கு என்னாச்சு, அதுலேயும் ஒரு ஊழல். அந்த மாதிரி நிதி பெறலாம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஊழல். இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி வந்து இவர்கள் செய்து கொண்டிருக்காங்க. இதுலேயும் ஊழல் எப்படியெல்லாம், அதாவது விஞ்ஞானபூர்வ ஊழல், சயின்டிஃபிக் கால்குலேஷன், விஞ்ஞானபூர்வ ஊழல்னு ஏற்கனவே சர்ச்சார் கமிட்டி திமுகவை பார்த்து சொன்னது தான். அதனுடைய பரிணாமங்கள் வெவ்வேறு மாதிரி இன்றைக்கி வந்து இதில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பரிணாமங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அப்போ மொத்தமாக இன்றைக்கி தமிழகத்தில் மாணவர்களுடைய கல்வி தரத்தை ஒழித்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியது தான் இவர்கள் செய்த சாதனை. அதனால் இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது எப்பயும் போல இவங்க ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரில் இதுவும் ஒன்று. ஏன்னா எல்லாமே சொல்லுவாங்க, நாங்கள் பொருளாதார குழு வச்சோம், 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்ற போகிறோம், முதலீட்டாளர் மாணவர்கள் வளர்ந்து போச்சு, இவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கிறது அப்படின்னு இவர்கள் கணக்காக சொல்லி கொண்டிருக்க மாதிரி இதுவும் ஒரு கணக்கு காட்டக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை, ஒரு கண் துடைப்பு நாடகம். அதை தவிர இந்த செய்தியில் வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. இன்னொரு பக்கம் இது ஊழல் செய்வதற்கான ஒரு கணக்கு, அவ்வளோதான்.